யோசிச்சு பாருங்க. உலகத்தோட மிக முக்கியமான எரிசக்தி வழித்தடம் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம திடீர்னு மூடப்பட்டா என்ன ஆகும்? இப்போ இந்த கேள்வி வெறும் கற்பனை இல்ல, நிஜமாவே நடந்திருக்கு. உலக பொருளாதாரத்தையே ஆட்டி பார்த்துட்டு இருக்கு. எப்படி இந்த அசாதாரணமான நிலைமைக்கு வந்தோம்? ஒரு பிராந்தியம் முதல் எப்படி ஒரு உலகளாவிய நெருக்கடியா மாறுச்சு? வாங்க அந்த நிகழ்வுகளை வரிசையா பார்க்கலாம். எல்லாமே ரொம்ப வேகமா நடந்துச்சு. பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல வான்வழி தாக்குதல் நடத்துறாங்க. அது நடந்த சில மணி நேரத்திலேயே ஈரானோட படைகள் அந்த ஜலசந்தியை மூடி எல்லா கப்பல்களுக்கும் எச்சரிக்கை விடுறாங்க. முத நாளே 3 எண்ணெய் கப்பல்கள் தாக்கப்படுது. உடனே பெரிய கப்பல் நிறுவனங்கள் எல்லாம் பயணத்தை நிறுத்திட்டாங்க. 2வது நாள் இன்சூரன்ஸ் கம்பெனிங்க எல்லாம் கையை விரிச்சிட்டாங்க. 3வது நாள் நிலைமை இன்னும் மோசமாச்சு. யமனோட ஹவுதி படைகள் இன்னொரு முக்கியமான கடல் வழியை மூட போறதா மிரட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த சம்பவங்களோட உடனடி விளைவுகள் உலகம் முழுசும் எப்படி ஒரு பெரிய அதிர்ச்சியாலையை ஏற்படுத்துச்சுன்னு இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த இடத்துல கடல்வழி சோக் பாயிண்ட் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இது வேற ஒன்றும் இல்ல, உலக கடல் வர்த்தக வழிகளில் இருக்கிற ஒரு குறுகிய தவிர்க்க முடியாத பாதை தான். உலக எரிசக்தி பாதுகாப்புக்கு இது ரொம்பவே முக்கியம். அதுலயும் ஹார்மோஸ் ஜலசந்தி தான் உலகத்திலே மிக முக்கியமான சோக் பாயிண்ட். இந்த வரைபடத்தை பாத்தீங்கன்னா நிலைமையோட தீவிரம் இன்னும் நல்லா புரியும். ஹார்மோஸ் வழியா போற எண்ணெயில கிட்டத்தட்ட 84% ஆசிய நாடுகளுக்கு தான் போகுது. குறிப்பா சீனா, இந்தியா, ஜப்பான், தென்கொரியா இந்த 4 நாடுகள் மட்டுமே 69% நம்பியிருக்கு. அப்போ இந்த ஜலசந்தி மூடப்பட்டது ஆசியாவை எவ்வளோ கடுமையா பாதிக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதோட விளைவுகள் உடனே உலக சந்தைகள்ல தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை ஒரே நாள்ல 10லிருந்து 13% வரைக்கும் ஏறிடுச்சு. ஒரு பீப்பாயோட விலை $100 தாண்டும்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இப்ப கப்பல்கள் எல்லாம் ஆப்பிரிக்காவை சுத்தி ரொம்ப நீண்ட பாதையில போக வேண்டியிருக்கு. இதனால பயண நேரம் 10லிருந்து 15 நாள் அதிகமாகுது. கப்பல் போக்குவரத்து செலவுகளும் தாறுமாறா எகிரி இருக்கு. உலகம் முழுசும் பாதிக்கப்பட்டாலும் இந்த நெருக்கடியால ரொம்பவே மோசமான உடனடி அச்சுறுத்தல சந்திக்கிற ஒரு நாடு இருக்கு. அது நம்ம இந்தியா தான். இந்த டேட்டாவை பாருங்க, உண்மையிலே அதிர்ச்சியா இருக்கு. இந்தியாவோட கச்சா எண்ணெய் இறக்குமதியில சரி பாதி, அதாவது 50% ஹார்மஸ் வழியா தான் வருது. ஆனா அதை விட பெரிய கவலை நம்ம வீடுகளில் பயன்படுத்துற சமையல் எரிவாயுவான எல்பிஜி. இந்தியாவோட எல்பிஜி தேவைகள்ல கிட்டத்தட்ட 85% இந்த ஒரே ஒரு பாதையை நம்பிதான் இருக்கு. சரி, அப்போ நம்மளோட பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? இந்தியா கிட்ட கச்சா எண்ணெய்க்கு சுமார் 74 நாளைக்கு தேவையான கையிருப்பு இருக்கு. இது சர்வதேச அளவுல பரிந்துரைக்கப்படுற 90 நாளை விட கொஞ்சம் குறைவு தான். ஆனாலும் ஓரளவு சமாளிக்கலாம். ஆனா எல்பிஜிக்கு அதுக்குன்னு பெரிய கையிருப்பு எதுவுமே இல்லை. இது இந்தியாவை ரொம்பவே ஒரு ஆபத்தான நிலைமையில நிறுத்தியிருக்கு. பிரபல எண்ணெய் பொருளாதார நிபுணர் கிரீட் பரேக் சொல்றத கேளுங்க. ஒரு பீப்பா எண்ணெயின் விலை வெறும் $1 ஏறினாலே இந்தியாவோட இறக்குமதி செலவு $1.4 பில்லியன் அதிகமாகும். இப்போ விலை $10க்கும் மேல ஏறி இருக்கிற நிலைமையில இந்தியாவுக்கு ஏற்படுற பொருளாதார பாதிப்பை நம்மால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல. ஓகே, நிலைமை ரொம்பவே சிக்கலா இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியுது. இனிமே அடுத்து என்ன நடக்கலாம், என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கு, உலக நாடுகள் முன்னாடி என்னென்ன கடினமான தேர்வுகள் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு 3 முக்கிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. முதல் சினாரியோ, அதாவது பெரும்பாலும் இதுதான் நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மோதல் சுமார் ஒரு வாரம் நீடிச்சு பேச்சுவார்த்தை மூலமா பதட்டம் தணியும். ரொம்ப மோசமான நிலைமை என்னன்னா, இந்த ஜலசந்தி ரொம்ப நாளைக்கு மூடப்பட்டே இருக்கிறது. இது உலகத்துல இதுவரைக்கும் நடக்காத ஒரு பெரிய விநியோக அதிர்ச்சியை ஏற்படுத்தும். ஆனா இது நடக்க வாய்ப்பு குறைவு. 3வது ஆப்ஷன், அமெரிக்காவும் அதோட நட்பு நாடுகளும் சேர்ந்து ராணுவ பாதுகாப்பு கொடுத்து கப்பல்களை வழிநடத்தி செல்வது. இந்த சூழ்நிலையில இந்தியாவுக்கு உடனடியா தப்பிக்க ஒரு வழி தெரியுது. அது ரஷ்யா தான். ஏன்னா மத்திய கிழக்கு நெருக்கடியால ரஷ்யாவோட எண்ணெய் வழித்தடங்கள் கொஞ்சம் கூட பாதிக்கப்படல. பால்டிக் கடல், கருங்கடல் வழியா எண்ணெய் வர்றதால இந்தியா இப்போ ரஷ்ய கச்சா எண்ணெயை நோக்கி திரும்ப அதிக வாய்ப்பு இருக்கு.